இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு இது ஒரு விஷயம் நம்மளுக்கு பாஸ் ஆச்சு. அதனால தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஓகே. வெளிநாட்டுக்கு வந்தாச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம டாக்ஸி பிடிச்சி போகலாம்ப்பா. ஓகே டாக்ஸியில் வேறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுப்பா. டோலக்பூரில் சாரி போலீஸு தம்பி கீழே வர்றா, அவங்ககிட்ட கள்ள நோட்டு இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் இருக்குது சார். அது கள்ள நோட்டு இல்லை சார், அது வெளிநாட்டு ரூபா. காசு வெளிநாட்டு ரூபா தான்டா, போடா. அது கள்ள நோட்டுடா, வெளிநாட்டு ரூபாலாம் இல்லைடா. வெளிநாட்டு ரூபாவோ அது கள்ள நோட்டு தான் சார். இங்கே பாருங்கள் சார், கள்ள நோட்டு தான் சார் வச்சுருக்கான். இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறான், மறுபடியும் ஊருக்கு அனுப்பி விட்ரு. ஆடப்பா, இவங்கள நான் என்ன தப்பு பண்ணேன். சரி, போய் எல்லாருக்கிட்டேயும் பிச்சை கேட்க வேண்டியதான். அக்கா கொஞ்சம் பிச்சை கேட்டு போடா பிச்சைக்காரா. பிச்சைக்காரன்னு சொல்கிறதால தான் விட்டுருக்கணும், அது ஏன் ஃபைட் பண்ணு. ஆஹா, இப்போ காசு கிடச்சிது கைஸ். இப்போதான் என் மூலையில் ஒரு ஐடியா வந்துருக்கு. நிறைய பேர் இதே மாதிரி அடித்து நான் காசு வாங்கிட்டேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு இவர்கிட்ட அதாவது லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கேன். ஓகே தம்பி, கார் ஒழுங்கா ஓட்டாடே, முன்னாடி நாற்பதுலாம் எப்படி வரலாம் பாருங்க. ஜா கார் ஓட்ட தெரியாமாடா. அடிச்சு பிடிக்கலாலே. ஓகே கைஸ், அப்படியே ஏடிஎம்க்கு வந்தாச்சு. என்னத்தை தான் ஓட்டுறணும். ஓகே கைஸ், ஏடிஎம்மில் இப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைலும் சைக்கிளும் வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. பக்கத்து கடையிலே மொபைல் ஷாப் இருக்குது. அங்கேயே வாங்கிட்டேன். இப்போ சைக்கிள், ஆஹா இங்கே பாருங்க கைஸ், நல்லா கலராக மின்னுது. ஓகே, இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்கியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பைசா இல்லை, ஒரு ரூபா இருக்குது. சரி, ஒரு ஸ்டண்ட்டு பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, செம்மையாக இருக்குது கைஸ். இந்த சைக்கிளில் ஸ்டண்ட் அடிக்கிறதே ஒரு தனியே சுகம் கைஸ். சைக்கிளில் ஸ்டண்ட் அடிக்கிறது ஒரு தனி சுகம். ஆஹா, இங்கே என்னது லக்கேஜாக லோடு கோல்டு போயிட்டுருக்கா அந்த ட்ரெயினில். அப்போனா போய் பிடிச்ச வேண்டியதான் கைஸ். அந்த ட்ரெயினை நம்ம நிறுத்திடலாம். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கைஸ் வந்தாச்சு. அக்கா, இங்கே ஏதோ ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் அது வந்துச்சா? தம்பி, நான் இங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன்டா. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருக்குது இந்த ஊரில். நம்ம மட்டும்தான் பிச்சைக்காரன் இருக்கேன்னா, பாதி பேர் பிச்சைக்காரன் தான், அதுவும் மேக்கப் போட்டு பிச்சைக்காரன். சரி கைஸ், நிறைய ஸ்டிக்கி பாம்பை வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரெயின் வருதான்னு பார்ப்போம். ஆஹா, என்னடா இவ்வளோ கிட்ட வந்துடுச்சு கொய்யால. சரி, இப்போ பாம்பு ஆக்டிவேட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், பாம்பு ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆஹா, கொஞ்சம் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணிட்டேனே. ட்ரெயினே நில்லு தம்பே அம்மே கீழே வந்துட்டேனே. இப்போ நம்ம சைக்கிள் எடுத்து டக்குன்னு போய் அதை சேஸ் பண்ண வேண்டியதான். ஓடு அர்ஜுனர் வில்லு, அர்ஜுனத்தை சொல்லி இவனோட தில்லு பொய்க்காது. டக்குன்னு போடா டக்குன்னு போடா. இது வேற வீலை தூக்கிச்சே. அர்ஜுனர் வில்லு, அர்ஜுனத்தை சொல்லு எப்படியோ ட்ரெயினுக்கு கிட்ட போக மாட்டேன் போலையே. ஓகே கைஸ், வந்தாச்சு. போடுற உள்ள. ஓகே கைஸ், கோல்டுலாம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். ஒரு 5 தங்க பிஸ்கெட் இருந்துச்சு. ஓகே, 5ன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 அதாவது 5 பீஸ் ஆஃப் தங்க கோல்டு பிஸ்கெட் இருந்துச்சு. எனக்கு டியூக் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசை கைஸ். கொடுத்து வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சைக்கிளும் ஒரு டியூக்கும் இருக்குது. இப்போ சூப்பர் கார் தான். ஆஹா, சொல்லும் போதே இங்கே ஒரு ட்ரக்கில் சூப்பர் கார் வந்துட்டு கைஸ். இங்கே இந்த சூப்பர் காரை நம்ம எடுத்துடலாம். என்ன பண்ணுறது அதுக்கு? எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு கைஸ். இங்கே ரேம்ப் வச்சுருக்கேன். இது அப்படியே இந்த இதெல்லாம் கவுந்துருன்னு நினைக்கிறேன். காரில் எடுத்துக்கலாம். ஆனால் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரின்னு சொல்ல வாய முடியல. அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுச்சு. போச்சுடா. காரு ஃபெராரி. எனக்கு பிடிச்ச கார் ஃபெராரி தான் கைஸ். தாரும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெராரி தான். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்ப்போம். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபெராரியை திருப்பி விட்ருவோம். என்னடா திருப்பினதுக்கு எல்லாம் புட்டுக்கிட்டு வந்துச்சு. சரி, இது நம்ம மெக்கானிக் கடையில் கொடுத்து சரி பண்ணியாச்சு கைஸ். சரி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒரு சைக்கிளு, ஒரு டியூக்கு, ஒரு இது இருக்குது சூப்பர் காரு. ஆனால் இது நம்ம பார்த்தா அது ரிச் ஆகணுன்னா நம்மளுக்கு ஒரு பங்களா வேணும். இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, இதோட பெரிய பங்களா வேணும். அதனால நான் போய் ஒரு பேங்க்கில் கொள்ளையடிக்க போகணும். என்னடா நம்ம வரேன்னு நேரம்னு பார்த்து இவ்வளோ போலீஸ்கார் இருக்குது, என்ன பண்ணலாம்? சரி, எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு கைஸ். அப்படியே கிட்ட போகிற மாதிரியே போய் எல்லா போலீஸ்காரையும் சிக்கி பாம்பு வச்சு விட்டேன் கைஸ். இவை அப்படிதான் ஓகே கைஸ், எல்லாத்தையும் வச்சாச்சு. ஆக்டிவேட் பண்ணுறா. எல்லா போலீஸ்காரும் வெடிச்சிச்சு கைஸ். இப்போ வாங்க நம்ம பேங்க்குள்ளே போவோம். தம்பி டக்குன்னு போடா. டக்குன்னு
கைஸ் ஸோ பேங்க்கு கிட்ட வந்தாச்சு. ஸோ பேங்க்குள்ளே போயாச்சு. ஆஹா காசு, ஆஹா தங்கம், என்னடா இவ்வளோ இருக்குது காசு, தங்கம், ஆஹா பையு, ஆஹா இவ்வளோ காசு இருக்கே. இப்போ தானே முதல் முறையாக என் வாழ்க்கையில் இவ்வளோ காசு பார்க்குறேன். ஐயோ போலீஸ் வந்துட்டானுங்களே, சார் ஐம் சரண்டர் சார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு அங்கே பேங்க்குள்ளே ஒரு AK-47 இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு சாப்பிட ஸோ நெத்தி பொட்டில் வச்சு அவனுக்கு சாப்பிச்சாச்சு. ஸோ இனிமேல் இந்த ஊர்லலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வேறு ஊருக்கு போய் அங்கே பங்களா வாங்கிடுவோம். ஏன்னா நம்ம இங்கே பேங்க்கே கொள்ளையடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் போலீஸு கண்டிப்பாக நம்மளை சாவடிச்சிடுங்க. ஸோ ஓகே, இப்போ இங்கே ஒரு குட்டி ஏரோப்ளேன் இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்மளே ஓட்டிகிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஒரு பங்களா வாங்க போகிறோம் கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம வெளிநாட்டுக்கு வந்து ஒரு பங்களா வாங்கிட்டேன் கைஸ். ஸோ வந்து இப்போ இதெல்லாம் நான் சுற்றி காட்டுறேன். ஸோ இங்கே சோஃபா, ஸோ இங்கே கிச்சனு, ஸோ வந்து அப்படி இப்படின்னு எல்லாம் அங்கே ஸ்விம்மிங் பூலு. ஸோ இப்படி தான் நம்ம இப்போ இப்படி ஆயிட்டோம் கைஸ். ஸோ செம்ம. ஸோ ஸ்விம்மிங் பூலு செம்மையாக இருக்குல்ல கைஸ். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் இங்கே இருக்கு பாருங்கள் AC. ஸோ எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம், டிவி எல்லாம் இருக்குது கைஸ்.